பரபரப்பா ஆமா பிரஸ் பரபரப்பா இருக்கீங்க. எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். இன்னைக்கு எங்களுடைய 4ஆம் கட்ட சுற்றுப்பயணத்தை முடிச்சுட்டு திருவனந்தபுரத்திலிருந்து இப்போ சென்னை வந்திருக்கேன். எல்லா இடமும் உள்ளம் தேடி இல்லம் நாடி மற்றும் மக்களை தேடி மக்கள் தலைவருடைய ரத யாத்திரை மிக மிக பிரம்மாண்ட வெற்றி பெற்றிருக்கிறது. போகும் இடமெல்லாம் மக்களுடைய பெரிய ஆதரவு எல்லா தொகுதியிலுமே இருந்தது என்பதை முதல்ல உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த பயணம் மிகப்பெரிய வெற்றி பயணம். அந்த வகையில் இன்றைக்கி நான் திருவனந்தபுரத்துலேருந்து இப்போ தான் சென்னைக்கு வரேன். ஆனால் அதுக்குள்ளே தந்தி டிவியில் இன்றைக்கி மாவட்ட கழக செயலாளர்கள் கூட்டம் அப்படின்னு நீங்கள் எல்லாரும் போட்டுக்கிட்டு இருக்கிறதா எனக்கு செய்தி வந்தது. உண்மையிலேங்க நான் தான் தெளிவாக சொல்கிறேன் உங்ககிட்ட, நாங்கள் ஆதாரபூர்வமாக அறிவிப்பது தான் இறுதி அறிவிப்புன்னு. பட் ஏன் ப்ரெஸ் இவ்வளோ அவசரப்படுறீங்க? ஏன் இவ்வளோ தூரம் ஒரு ஃபேக் நியூஸ் போடுறீங்க? இதனால் எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஷன் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க. இது முதல்ல தப்புங்க. நான் தெளிவாக சொல்கிறேன், 3ஆம் தேதி சுற்றுப்பயணம் முடித்து சென்னை போகிறேன். அதற்கு பிறகு தான் நாங்கள் ஒரு டிசிஷன் எடுத்து அறிவிப்போம். தலைமை அலுவலகம் அறிவிப்பது தான் இறுதி அறிவிப்புன்னு நான் தெளிவாக ஒவ்வொரு ப்ரெஸ் மீட்லேயுமே நான் சொல்லிட்டு தான் வரேன். இன்றைக்கி எங்கள் மாவட்ட செயலாளர் மீட்டிங்கே கிடையாது. பட் நீங்கள் தப்பான ஒரு நியூஸை அதுவும் தந்தி சேனலில் யூடியூப்பில் போடுறீங்கன்னு எனக்கு ஃபோன் வந்தது. உண்மையிலே இது வருந்தத்தக்க ஒரு விஷயம். ப்ரெஸ் பீப்புளுக்கு உங்களுக்கு ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குங்க. ஃபேக் நியூஸ் போட்டு தவறான ஒரு செய்தியை போட வேண்டாம் என்று உங்கள் எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கிறேன். எங்கே போக போகிறோம்? நாங்கள் இங்கே தான் இருக்க போகிறோம். அறிவிப்பு வந்தால் பத்திரிகையாளர்கள் உங்களை அழைத்து தான் நாங்கள் முதல்ல அறிவிக்க இருக்கிறோம். என் பக்கத்தில் மாவட்ட செயலாளர், எங்கள் நிர்வாகிகள்லாம் இருக்காங்க. எல்லோரும் இங்கே இருக்கிறப்ப எப்படி தலைமை அலுவலகத்தில் இன்றைக்கி இப்போ மாவட்ட செயலாளர் மீட்டிங்குன்னு எப்படி சொல்கிறீங்க? ஃபஸ்ட்டு இதுவே ராங்கு. முதல்ல இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிக்கங்கன்னு நான் கேட்குறேன். நான் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக எல்லா ப்ரெஸ்கிட்டையும் நான் பேசுகிறேன், பழகிறேன். பட் அதை நீங்கள் எவ்வளோ நான் சொன்னாலும் தப்பான ஒரு ஃபேக் நியூஸை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி தமிழ்நாடுலேயே போகும் ஒவ்வொரு இடத்துலையும் அத்தனை ப்ரெஸ்ஸையும் நான் சந்திக்கிறேன், ப்ரெஸ் மீட் கொடுக்குறேன், உரிய மரியாதை கொடுக்குறேன். இன்றைக்கி எத்தனை கட்சி ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்கன்றதை நீங்களே யோசிச்சு பாருங்கள். அவ்வளோ தூரம் நான் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணும்போது நீங்களும் நான் சொல்கிறத வேர்ட்ஸுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஒரு ஹம்பிள் ரெக்வெஸ்ட். ஏன்னா எல்லோரும் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. எல்லாருக்கும் நம்ம நீங்கள் ஒரு நியூஸ் போட்டுறீங்க, கீழே தொண்டர்கள் வரைக்கும் எல்லோரும் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. அதுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் விளக்கம் கொடுக்க முடியாது. தெளிவாக நான் சொல்கிறேன், தலைமை கழகம் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பது தான் இறுதி அறிவிப்பு. அதனால் இன்றைக்கி நான் வந்திருக்கேங்க. நிச்சயம் வெகு விரைவில் ஒரு நல்ல செய்தி உங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு தான் நான் சொல்ல போகிறேன். கூப்பிடாமல் எப்படி நாங்கள் சொல்ல போகிறோம் முடியாமல்? அதனால் உங்கள் அனைவரையுமே அழைச்சி நான் சொல்வேன் என்பது தெரிஞ்சு. அதே மாதிரி அதிமுக தொடர்ச்சியாக பாஜக தமிழ்நாடு இன்னொரு கூட்டணி இது தேமுதிகவை பற்றி, எங்கள் கட்சியை பற்றி நீங்கள் கேள்வி கேளுங்க. எத்தனை கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்கிறேன். இப்போது மற்றவங்க சொல்கிறது, மற்றவங்க பேசுகிறதுக்கெல்லாம் என்கிட்ட நீங்கள் பதில் எதிர்பார்த்தீங்கன்னா அது சரியானதாக இருக்காது. அதனால் விஜய் அவர்களிடம் தான் நீங்கள் இந்த கேள்வி கேட்கணும். அதற்கு பதில் கொடுத்த அதிமுகவினரிடம் நீங்கள் இந்த பதில் கேட்கணும். என்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படி ஒரு பதில் நான் எப்பயுமே சொல்கிறது கிடையாது. கரூரில் நடந்தது மிகப்பெரிய ஒரு ட்ராஜடி. ஏன்னா 41 உயிர் சாதாரண கிடையாது. இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இது வரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்ததே கிடையாது. எவ்வளோ லட்சக்கணக்கான பேரெல்லாம் திரண்ட மாநாடுகளையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கு ஒரே எக்ஸாம்பிள் கேப்டனுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழக மாநாடு. மதுரையில் மோர் தென் 28 lakhs பீப்புள் வந்தாங்க. இப்போவும் கடலூர் பாசார் மாநாடு மோர் தென் 10 lakhs பீப்புள் வந்தாங்க. ஒரு சின்ன அசம்பாவிதம் கூட நடக்காமல் தெளிவாக ஆர்கனைஸ் பண்ணி எல்லாரும் பத்திரம் போய் சேர்ந்தாங்க. அதனால் ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ரோட் ஷோ
அதில் 41 உயிர் இறந்துட்டாங்க அப்படிங்கிறது யாராலையுமே ஏற்றுக்கொள்ள முடியாது.